கொடைக்கானல் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் மின்சாரம் துண்டிப்பால் மாணவர்கள் இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வில்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு வரும் மின்சார வயர்களை 15 நாட்களுக்கு முன்பு மர்ம கும்பல் திருடிச் சென்று விட்டது. இதனால் பள்ளிக்கு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. வெளிச்சம் இல்லாததால் மாணவர்கள் இருட்டில் அமர்ந்து படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பள்ளிக்கு உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அப்பகுதி மக்கள் மின்சார வயர்களை திருடிய மர்ம கும்பலை பிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோயில் தெப்பக்குளத்தை தூர்வாரும் பணியை பக்தர்களே தொடங்கியுள்ளனர். 108 வைணவ திவ்ய ஸ்தலங்களில் 63வது ஸ்தலமாக விளங்கும் இங்கு 20 ஆண்டுகளாக தெப்பக்குளம் தூர்வாரப்படாமல் கழிவு கலந்துள்ளது. இது தொடர்பாக அறநிலையத்துறைக்கு பல முறை புகார் தெரிவித்தும் பலனில்லாததால் தெப்ப உற்சவ குழுவினர் மற்றும் பக்தர்கள் ஒன்றிணைந்து குளத்தை தூர்வாரும் பணியை தொடங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பந்தலூர், நெலாக்கோட்டை, முதுமலை, நடுவட்டம் பகுதிகளில் விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் மாயார் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் மழையால் முதுமலை சரணாலயம் யானை சவாரி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மழை காரணமாக மாவட்டத்தில் கடும் குளிர் நிலவுகிறது. அரியலூர் மாவட்டம் இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் மே 22ஆம் தேதி மக்களின் போராட்டத்தால் மூடப்பட்ட மதுக்கடை தனியாருக்கு சொந்தமான முந்திரி தோப்பில் மீண்டும் திறக்கப்பட்டது. இதனை அறிந்து மது பிரியர்கள் அப்பகுதியில் திரண்ட நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மதுக்கடை திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதை அடுத்து மதுக்கடை திறக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தாண்டநாடு கிராமத்தில் பகல் வேளையில் 3 கரடிகள் உலா வந்தன. தேயிலை தோட்ட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். சம்பவ இடத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மேலும் 3 நாட்களுக்கு தேயிலை பறிக்கும் பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.